இன்னைக்கு டென்மார்க்னு பேசுறோமே, அந்த டென்மார்க் தான் அந்த வைக்கிங் என்ற ஒரு முரட்டு கூட்டம். எப்படி நம்ம ஊர்ல ரவுடிகள் எல்லாம் சேர்த்து 50 ரூபாயும் ஒரு பாட்டில் தண்ணியும் வாங்கி கொடுத்து முஸ்லீம்களை கொலை செய்யணும்னு சொல்றானோ, அதே மாதிரிதான் அன்னைக்கு ஒரு நிலையை ஏற்படுத்தினானுவோம். எப்படின்னா இந்த 2 முரட்டு கூட்டங்களையும் போப் அர்பன் II என்பவர் முஸ்லிம் சமுதாயத்தின் மீது ஏவி விட்டார். ஏவி விடுகின்ற போது அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், சிலுவையை கையிலே கொடுத்தார். ஏனென்று சொன்னால், அந்த 637 தளபதி சொன்னான் பாருங்கள், எளிமையை கொண்டும் இறை பக்தியை கொண்டும் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று. ஆகவே பக்தி தான் இவர்களை வெல்ல முடியும் என்பதற்காக சிலுவையை கையிலே கொடுத்து ஒரு கையிலே வாளையும் கொடுத்து அனுப்பினான். இதுதான் நாம் வரலாற்றில் சிலுவை போர்கள் என்று நினைக்கிறோம் என்று சொல்லுகிறோம். முதல் சிலுவை போரில் முஸ்லிம்கள் சரியா அடி வாங்கின. அந்த வரலாற்றை எழுதுகின்ற வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் பைத்துல் முகஸ்திலே இந்த ஐரோப்பிய வீரர்கள் நுழையும் போது முழங்கால் அளவுக்கு முஸ்லிம்களுடைய ரத்தம் ஓடிக்கொண்டிருந்தது என்று வர்ணிப்பார்கள். அதை சொன்னா ரொம்ப இழுத்துட்டு போயிடும். மூன்றாவது சிலுவை போரில் சுல்தான் சலாவுதீன் அய்யூபி அவர்கள் 2,40,000 கிறிஸ்தவ படைகளை 60,000 முடிகிறது என்று சொன்னான். எப்போ? 1917. 900 வருடங்கள், இன்னும் சொல்ல போனால் 900 இயர்ஸ் ஒரு பகையை அவர்கள் வளைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். 1917 24 நமக்கு இருந்த ஒட்டுமொத்தமான தலைமை கிலாபத்தை நாம் இழந்தோம். துருக்கியை மையம் கொண்டு இருந்த முஸ்லிம்களுடைய தலைமையை நாம் இழந்தோம். இன்னொரு ஆங்கில தளபதி சொன்னான், சுல்தான் சலாவுதீன் அய்யூபி அவர்களுடைய சமாதியின் மேலே காலை வைத்துக் கொண்டு, லுக் சலாவுதீன், we are back. சலாவுதீன், இங்கே எட்டி பார், நாங்கள் டமாஸ்கஸின் உள்ளால் வந்துவிட்டோம். சகோதரர்களே, நான் முதலிலே சொன்ன அந்த வரலாற்று நிகழ்வையும் 637 நடந்த நிகழ்வையும் கிறிஸ்துவுக்கு பின் 1917-18 நடந்த நிகழ்வையை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். என்ன நடந்தது? அந்த தளபதி அடைத்து விட்டு போகும்போது சொன்னானே, இந்த ஷாம் என்ற சிரியா தேசத்தை நான் விட்டு சொல்லுகிறேன், என்னுடைய தலைமுறை அதை மீட்டு தரும். அழகிய பெண்ணே, நாங்கள் அழகை கொண்டும் பணத்தை கொண்டும் காப்பாற்றிக் கொண்டும் அனுபவித்துக் கொண்டிருந்த இடத்தை வறுமை எளிமையை கொண்டும் பக்தியை கொண்டு இவர்கள் வென்று விட்டார்கள், வருகிறோம் என்று சொன்னார்களே, அதனுடைய இறுதி அறிவிப்பு 1920 நடக்குகிறது சகோதரர்களே. அதன் பிறகு 2001 செப்டம்பர் 13 நாள் அந்த வைக்கிங் மாகியார் போல 2 முரடர்கள் இவர்களுடைய கைகளிலே கிடைத்தார்கள். அவர்களில் ஒருவர் தான் புஷ், இன்னொருவன் பிளேயர். செப்டம்பர் 11 இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்டது, தகர்க்கப்பட்டன. 13 புஷ் சொன்னான், the modern crusade has started. நவீன சிலுவை யுத்தம் ஆரம்பித்து விட்டது என்று புஷ் சொல்லுகிறார். 3வது நாளே உலகங்கள் எல்லாம் எதிர்க்கிறது, என்ன சிலுவை யுத்தம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. ஒண்ணு இல்ல, இது கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் என்று சொன்னான். 2 கலாச்சாரங்களுக்கு இடையே உள்ள மோதல் என்று சொன்னான். சகோதரர்களே, செப்டம்பர் 11 என்பது மேலை நாடுகள் இஸ்லாத்தின் மீது